அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவையோடு இணைந்திருக்கின்றோம். மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான தேடல். வார வாரம் மக்கள் சேவையூடாக நாங்கள் பல விடயங்களையும், குறிப்பாக அரசாங்கத்தின் கீழ் செயற்படக்கூடிய நிறுவனங்கள், திணைக்களங்கள் போன்றவற்றை அழைத்து அந்த அதிகாரிகளோடு பல விடயங்களையும் மக்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்களாகட்டும், தகவல்களாகட்டும், அல்லது விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய விடயங்களாகட்டும் பேசுவது வழமை. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் எதை பற்றி பேசப் போகின்றோம், யாரோடு பேசப் போகின்றோம் என்பதற்கு முன்பாக ஒரு நாட்டின் அபிவிருத்தியில் அந்த நாட்டின் தொழிலாளர்கள் என்பவர்கள் மிக முக்கிய பங்காளிகளாக இருக்கின்றார்கள். குறிப்பாக தொழில்துறை என்பது சர்வதேச அளவில் சில தொழில் நிலையங்களுக்கு அல்லது தொழில் வழங்குனர்களுக்கு சில சிறப்பு தேர்ச்சிகள், தகைமைகள் என்பவையெல்லாம் தேவையாக இருக்க, நமது நாட்டில் அது பற்றியதான அந்த விழிப்புணர்வு என்பது இன்னமும் சரியான முறையில் எங்கள் மக்களிடம் சென்று சேரவில்லை என்ற ஒரு குறைபாடும் காணப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. இனி வரும் காலம் நாங்கள் சர்வதேச அளவில் சர்வதேச சந்தையோடு போட்டி போட வேண்டியவர்கள் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தினம் மக்கள் சேவையில் இந்த கலந்துரையாடலை மேற்கொள்ள போகின்றோம். குறிப்பாக இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையினுடைய செயற்பாடுகள் மற்றும் அவர்களுடைய சேவைகள் எவ்வாறு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறான சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், இதன் மூலமான பயனாளர்கள் யார், எவ்வாறான பயன்களை அவர்கள் எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் போன்ற பல விடயங்களையும் இன்றைய மக்கள் சேவை கலந்துரையாட காத்திருக்கின்றது. இந்த கலந்துரையாடலுக்காக அதிதியாக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் திரு ஏ ஜாஃபீர் அவர்கள். இவர் பிரதிபலிப்பாளராக இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் அம்பாறை மாவட்டத்தின் பணியாற்றுகின்றார். அவரோடு தான் இன்றைய தினம் மக்கள் சேவை கலந்துரையாடல் இடம்பெற காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். பொதுவாக நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய மக்களை பொறுத்தவரையில் சில தொழில்களுக்கு சிறப்பு தேர்ச்சி என்பது தேவையா, சில தகைமைகள் தேவையா, இந்த தகைமைகள் தேவையாயின் அதை எவ்வாறு நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் தெரியாமல் இருப்பது என்பது கூட நாங்கள் அந்த துறைகளை கட்டி அமைக்க முடியாமல் அல்லது அபிவிருத்தியை மேற்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஆகவே வளர்ந்து வரக்கூடிய இன்றைய காலகட்டத்தில், குறிப்பாக இன்றைய தலைமுறையினரை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு இந்த தொழிற்பயிற்சி பற்றியதான அறிவு இருந்தாலும் முறையாக அதனுடைய தோற்றம், அந்த அதிகார சபையினுடைய தோற்றம், அது மாத்திரமல்ல அதனுடைய முக்கியத்துவம், எவ்வாறான பணிகளுக்காக அது ஆரம்பிக்கப்பட்டது, இது போன்ற விடயங்களை உங்களை போன்ற அதிகாரிகள் மூலம் தெரிந்து கொண்டால் தான் சரியாக இருக்கும். ஆகவே ஆரம்பத்தில் நாங்கள் அதை பற்றி பேசிவிடலாம். தொடர்ச்சியாக பல விடயங்களையும் கலந்துரையாடுவதற்கு முன்பாக குறிப்பிடுங்க. ஆமாம், இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை என்பது இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை சட்டம், அதாவது 1995 12ஆம் இலக்க இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை சட்டத்தின் மூலம் தாவிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தின் பிரதான குறிக்கோளாக அமைவதானது கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர் யுவதிகள், வேலைவாய்ப்பற்றிருக்கும் மற்றது வேலைவாய்ப்புக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் தேர்ச்சி அல்லது திறன்களை வழங்குவதற்காக 1995ஆம் ஆண்டு தற்போது பிரதம மந்திரியாக உள்ள கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தொழில் அமைச்சராக இருந்தபோது இந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக சட்டமாக்கப்பட்டு இந்த அதிகார சபை சட்ட ரீதியான ஒரு நிறுவனமாக தோற்றுவிக்கப்பட்டது. இதனது பிரதானமான நோக்கம்தான் இலங்கையில் உள்ள அனைத்து இளைஞர் யுவதிகளுக்கும் பாடசாலை கல்வி அல்லது மரபு ரீதியான கல்வியை கற்றதன் பிற்பாடு அவர்களுக்கு தொழில் உலகுக்கு தேவையான தொழில் திறன்களையும் தேர்ச்சிகளையும் வழங்குவதற்காக நாடளாவிய ரீதியில் பிரதேச ரீதியாக பயிற்சி நிலையங்களை அமைத்து அந்த பயிற்சி நிலையங்களின் ஊடாக அவர்களது திறன் அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காகவும், வேலைவாய்ப்பை மற்றும் திறன் அபிவிருத்தியுடன் கூடிய விடயங்களை அபிவிருத்தி செய்வதற்காகவும் இந்த தொழிற்பயிற்சி அதிகார சபை உருவாக்கப்பட்டது. இதுதான் இதனது பிரதானமான நோக்கம். அப்போது ஓரிரு பயிற்சி நிலையங்களின் ஊடாக தொழில் திணைக்களத்தின் கீழ், அதன் மேற்பார்வையின் கீழ் தாபிக்கப்பட்ட பயிற்சி நிலையங்கள் தற்போது இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை என்ற பெயரின் ஊடாக பல்வேறுபட்ட பயிற்சி நிலையங்கள், பயிற்சி நெறிகளை வழங்குவதனூடாக தற்போது சுமார் 234 பயிற்சி நிலையங்களுக்கும் மேலாக இலங்கையின் எப்பாகத்திலும் அனைத்து பிரதேசங்களிலும் இதனது தொழிற்பயிற்சி வழங்கும் சேவையை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக முன்னோடி தொழிற்பயிற்சி நிறுவனம் என்று போனோமேயானால் அதிலும் குறிப்பாக 8ஆம் தரம் அல்லது 7ஆம் தரம் சித்தியடைந்த மாணவர்களில் இருந்து உயர்தரம் சித்தியடைந்த மாணவர்கள் வரை இந்த தொழிற்பயிற்சியை வெவ்வேறு பயிற்சி நெறிகளை கற்றுக்கொள்வதற்காக இலகுவான அடிப்படையில் பிரதேச ரீதியாக அமைக்கப்பட்ட ஒரு தொழிற்பயிற்சி வலையமைப்பு தான் இந்த இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை என்று குறிப்பிடலாம். ஆகவே மரபு ரீதியான கற்கை நெறிகளை பூர்த்தி செய்ததன் பிற்பாடு ஒருவேளை அந்த மரபு ரீதியான கற்கைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாதவர்களும் இருக்கக்கூடும். அவ்வாறு முழுமையாக முடித்தாலும் கூட அதன் பிற்பாடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறான தொழில்துறைக்குள் நாங்கள் தேர்வு செய்ய வேண்டும், அதுவும் கேள்வி இருக்கக்கூடிய தொழில் என்ன என்ற கேள்விகள் எல்லாம், இந்த சந்தேகங்கள் எல்லாம் எங்கள் மத்தியில் இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த 10 வயதினர் 20களை தொடுபவர்களுக்கு இந்த சந்தேகங்கள் அவர்களுடைய
எதிர்காலம் பற்றி அதிகமாகவே இருக்கும். ஆகவே அவ்வாறான ஒரு செப்பனிடல் பணியை மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழில் பயிற்சி அதிகார சபையின் ஊடாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள், திட்டங்கள், அவை பற்றிய மேலோட்டமான ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்தால் நாங்கள் அது பற்றிய விரிவாக தொடர்ந்து பேசுவோம். ஆமாம், ஆரம்பத்திலே சிறந்த கேள்வி சாம்பவி. இந்த தொழிற்பயிற்சி அதிகார சபை தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பல்வேறு தொழில்துறைகளுக்கு ஏற்ற வகையிலான நவீனமயப்படுத்தப்பட்ட வகையில் பல்வேறு பயிற்சி நெறிகளை உள்வாங்கி வகுப்பறை ரீதியான தொழிற்பயிற்சியாகவும் மற்றும் வெளிக்கள ரீதியான தொழிற்பயிற்சியாகவும் பயிலுநர்களுக்கு அல்லது மாணவ மாணவியர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று தொழில்துறையில் கேள்வி அதிகமாக அல்லது டிமாண்டிங், அதாவது மிக அதிக கிராக்கியுடைய தொழில்துறைகளை அடையாளம் கண்டு அந்த தொழில்துறைகளுக்கு தங்களது மனித வளத்தை அல்லது திறனை மேம்படுத்தும் முகமாக இந்த பயிற்சி நெறிகள் வடிவமைக்கப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்த்தால் நாங்கள் தற்போது கிட்டத்தட்ட 18-19 கற்கை துறைகளில் சுமார் 1000க்கு மேற்பட்ட கற்கை நெறிகளை வழங்குவதனூடாக பல்வேறு தொழில்துறைகளையும் அதுக்கு தேவையான நிபுணத்துவத்தையும் தேர்ச்சியையும் வழங்குவதற்காக இந்த கற்கை நெறிகளை நாங்கள் வடிவமைத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாங்கள் சாதாரணமாக இந்த வாகன தொழில்நுட்பவியல் தொழில்துறை எடுத்துக்கொண்டால், ஆட்டோமொபைல் என்று சொல்லக்கூடிய அந்த கற்கை துறையை எடுத்துக்கொண்டால் அதனுள் பல்வேறு கற்கை நெறிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. வாகன இயந்திரவியலாளர், வாகன வாயு குளிரூட்டி தொழில்நுட்பவியலாளர், வாகன விண்ணியலாளர் மற்றும் வாகன டிங்கரிங் பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட துறை மற்றும் தற்போது நடைமுறையில் இருக்கின்ற இந்த ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் என்று சொல்லுவாங்க, அந்த ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸுக்கு ஏற்ற மாதிரியான டெக்னீஷியன்ஸ், இவ்வாறு பல்வேறு கற்கை நெறிகளை உள்ளடக்கியதாக இந்த வாகன தொழில்நுட்பத்துறை மற்றும் கட்டட நிர்மாண அல்லது நிர்மாண கைத்தொழில் துறையை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக தச்சு தொழில் தொடக்கம் அல்லது மேசன்ரி தொழில்துறை தொடக்கம் ஒரு கட்டட நிர்மாணத்துறை வடிவமைப்பாளர் அல்லது பொறியியலாளர் வரைக்கும் அந்த வெவ்வேறு மட்டங்களுக்கு ஏற்ப பல்வேறு கற்கை துறைகளையும் இந்த கட்டட நிர்மாணத்துறை தொடர்பாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது மிகவும் நாட்டிற்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகின்ற இந்த சுற்றுலா ஹோட்டல் மற்றும் சுற்றுலாத்துறை என்று அழைக்கப்படுகின்ற இந்த துறை தொடர்பாகவும் பல்வேறு வகையான கற்கை நெறிகளை, உதாரணமாக டூரிஸ்ட் கைட், அதாவது சுற்றுலாத்துறை வழிகாட்டி, அடுத்தது பேக்கர் அதாவது வெதுப்பக தொழில்நுட்பவியலாளர் என்று சொல்லப்படுகின்ற கற்கை நெறி, அடுத்தது ரூம் அட்டெண்டன்ட் அல்லது அறை சுற்றுலாத்துறை தொடர்பான ஹோட்டல் அறை பராமரிப்பாளர், அறை மேற்பார்வையாளர் போன்ற கற்கை நெறி மற்றும் குக்ஸ் சமையலால் பிரதானமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், எந்த ஒரு சுற்றுலாத்துறை தொடர்பான ஹோட்டலுக்கு சென்றாலும் அந்த குக்ஸ் தான் மிகவும் அடிப்படையான ஒரு நுட்பவியலா ஒரு நிபுணராக இருக்க வேண்டும். குக் சரியில்லை என்றால் அந்த ஹோட்டலே சரிந்துவிடும். அவ்வாறு ஒரு நிலைமையில் இருக்கின்றபடியால் நாங்கள் அந்த குக்ஸுக்கான தேவை மிகவும் அதிகரித்து காணப்படுகின்றது. தற்போது கோவிட்-19 நிலைமை காரணமாக சுற்றுலாத்துறை சற்று வீழ்ச்சி அடைந்தாலும், ஆனால் எதிர்காலத்தில் இதை மிகவும் மறுசீரமைப்புக்குட்படுத்தி அல்லது மிகவும் சிறந்த முறையில் நாம் சுற்றுலா பயணிகளை உள்வாங்கி எமது நாட்டிற்கு அந்நிய செலாவணியை ஈட்டு தருகின்ற ஒரு துறையாக இது காணப்படுகின்ற காரணத்தால் நாங்கள் மேன்மேலும் இது தொடர்பான பயிற்சிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். இது தவிரவும் எங்களுக்கு தெரியும் இந்த மின்னியல் இலத்திரனியல் தொடர்பான கற்கை நெறிகள், எலக்ட்ரீஷியன், அடுத்தது எலக்ட்ரானிக்ஸோடு சம்பந்தப்பட்ட மெக்காட்ரானிக்ஸோடு சம்பந்தப்பட்ட சில நவீனமான கற்கை நெறிகளையும் தற்போது அறிமுகப்படுத்தி நான் பிறகு குறிப்பிடுவேன் அந்த NVQ மட்டம் என்பது என்ன என்று சொல்லி. அந்த NVQ மட்டத்தில் 3, 4, 5, 6 வரையான மட்டங்களிலான கற்கை நெறிகள் இங்கு உள்வாங்கப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவ்வாறே குறிப்பாக நாங்கள் மகளிர் சமுதாயத்தை பொறுத்தளவில் அந்த அழகு கலை மற்றும் பியூட்டிஷியன், ஹேர் ஸ்டைலிஸ்ட் போன்ற கற்கை நெறிகள் காணப்படுகின்றன பரம்பலாக. இது பிரைடல் ட்ரெஸ்ஸிங் தொடக்கம் தற்போது நாங்கள் ஒரு ரூபவாகினி துறையை எடுத்துக்கொண்டால், அதாவது தொலைக்காட்சி துறையை எடுத்துக்கொண்டால் மேக்கப் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மேக்கப்ஸ் டிசைனிங் மேக்கப் செய்கிறதுக்காக வேண்டி இந்த குறிப்பாக பெண் பிள்ளைகள் இந்த கற்கை நெறியை கற்று வருகிறார்கள். இதில் அழகுக்கலை நிபுணர் மற்றும் சிகை அலங்காரம் தொடர்புடைய கற்கை நெறி இதுவும் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மாத்திரமல்லாது சோஷியல் கேர் சம்பந்தமாக நாங்கள் கதைக்கும்போது எல்டர் கேர், அதாவது வயோதிப நிலைய பராமரிப்பாளர் மற்றும் அதோடு தொடர்பட்ட கற்கை நெறிகள் ஒரு சில, மற்றும் சைல்டு கேர், சிறுவர் பராமரிப்பு உதவியாளர் மற்றும் பராமரிப்பு உத்தியோகத்தர் போன்ற துறைகள்,
இது தொடர்பான கற்கை நெறிகளிலும் தற்போது அதிக கிராக்கி காணப்படுவதால், நான் உதாரணமாக குறிப்பிடுவதாயின் ஜப்பான் நாட்டில் தற்போது 1000 இளைஞர் யுவதிகளுக்கான தேவை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வயோதிப நிலைய அல்லது வயோதிபர் பராமரிப்பு உதவியாளராக வெளிநாட்டுக்கு ஜப்பான், ஜெர்மன் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு இந்த தொழில்துறைக்காக மிகவும் அதிகமான கிராக்கி காணப்படுகிறது. உத்தியோகபூர்வமாக இவர்களை பயிற்றுவிப்பதற்காக இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை மட்டுமல்லாமல் ஏனைய சில தொழில்நுட்ப கல்லூரி போன்ற பயிற்சி நிறுவனங்களும் இந்த வயோதிப நிலைய அல்லது வயோதிப பராமரிப்பாளர் கற்கை நெறியை பரந்த அளவில் உள்வாங்கி செயற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதுக்கு மேலதிகமாக நாங்கள் பார்க்கலாம் கணனி மற்றும் கணனியோடு தொடர்பட்ட சில கற்கை நெறிகள் இருக்கின்றன. கணனி பராமரிப்பாளர், கணனி பிரயோக உதவியாளர் மற்றும் தொழில்நுட்பவியலாளர் போன்ற கற்கை நெறிகளும் இந்த தற்காலத்தில் அதிக கிராக்கியுடன் காணப்படுகின்றது. குறிப்பாக கணனி வரைபட உதவியாளர் என்று சொல்லப்படுகின்ற கம்ப்யூட்டர் கிராஃபிக் டிசைனர்ஸ், மற்றது கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டெக்னீஷியன், ஹார்ட்வேர் டெக்னீஷியன் போன்ற கற்கை நெறிகளும் அதிக அளவான கிராக்கி உடைய காரணத்தினால் அவற்றையும் நாங்கள் உள்வாங்கி ஒரு சர்வதேச மற்றும் தேசிய அடிப்படையிலான அங்கீகாரம் கொண்ட சான்றிதழ் பயிற்சி நெறிகளாக இவை உள்வாங்கப்பட்டு இந்த இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையால் நாடளாவிய ரீதியில் வழங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ் மொழி மூலமாக நாங்கள் பார்க்கும்போது யாழ்ப்பாணம் தொடக்கம் அம்பாறை மாவட்டம் மற்றும் புத்தளம், பதுளை, நுவரெலியா போன்ற மாவட்டங்களிலும் கூட அதிகமான தமிழ் மொழி மூலமான கற்கை நெறிகள் ஏற்படுத்தப்பட்டு வடிவமைக்கப்பட்டு தற்போது இளைஞர் யுவதிகளுக்கு மத்தியில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுமீதாக ஜனாதிபதி அவர்களின் தற்போதைய வழிகாட்டலின் கீழ் குறிப்பாக கமின் கமட்டை என்று சொல்வார்கள், அதாவது கிராமத்திற்கு கிராமம் நாங்கள் சென்று இந்த பயிற்சி நெறிகளையும் இந்த பயிற்சி நெறிகளில் மாணவர்களுக்கு இளைஞர் யுவதிகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் சம்பந்தமாகவும் இது தொடர்பான வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாகவும் கிராமத்துக்கு கிராமம் சென்று இந்த நிகழ்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில்தான் கடந்த வாரம் நாங்கள் காலி மாவட்டத்துக்கு எங்களது இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் தலைவர் கௌரவ தமித்த விக்ரமசிங்க அவர்களின் வழிகாட்டலின் கீழ் இந்த அதேமேதாக ஜனாதிபதி அவர்களின் கிராமத்துக்கு கிராமம் சென்று செயல்படுத்துகின்ற வேலை திட்டத்தின் ஊடாக பல்வேறு வகையான சேவைகளையும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இவ்வாறாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அதிகளவு கிராக்கியுள்ள தொழில்துறைகளுக்கு எமது இலங்கையைச் சேர்ந்த எமது தாய்நாட்டைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளையும் சர்வதேச ரீதியில் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் அந்நிய சிலாவணியையும் ஈட்டி தருகின்ற ஒரு முக்கிய பங்காளியாக எமது இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை நிறுவனம் செயற்பட்டு கொண்டிருப்பது பெருமை அளிக்கின்றது. சிறப்பு. நான் ஒரு கேள்விதான் கேட்டேன், ஆனால் அவ்வளவு தெளிவான விளக்கத்தை அவ்வளவு அழகாக குறிப்பிட்டிருந்தீர்கள். யதார்த்தபூர்வமான விளக்கங்களையும் வழங்கியிருந்தீர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுக்கு கட்டுமான பணி என்பது சாதாரணமாக தெரிந்த விடயம் தானே. இலத்திரனியல் சார்ந்த தொழில்நுட்ப பணிகள் என்பதை நாங்கள் சாதாரணமாகவே செய்யக்கூடியவர்கள் தானே. எங்களுக்கு எதற்கு அதற்கான ஒரு கற்கை நெறி அங்கீகாரம் என்று கேட்டால் ப்ரொஃபஷனலிசம் என்பது இப்போது இன்றைய காலகட்டத்தில் அனைத்து தொழில்துறைகளுக்கும் தேவையானதாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, அல்லது நாங்கள் குறிப்பிட்டது போன்ற ஏதோ ஒரு தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ப்ரொஃபஷனலிசம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. சர்வதேச மட்டத்தில் நாங்கள் போட்டி போட வேண்டிய தேவையும் இருக்கின்றது. ஆகவே இந்த இரண்டு விடயங்களையும் நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதானால் இவ்வாறான முறையான கற்கை நெறியும் அது தொடர்பாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சான்றிதழ் அங்கீகாரம் என்பவையும் எங்களுக்கு அவசியமானதாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் பேசுவதானால் இது பற்றியதான விசேட நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றன? குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதுவும் முக்கியமாக ஜனாதிபதியின் கிராமத்துடனான விஜயம் தொடர்பில் கூட அங்கு கூட பல விடயங்களை, அதுவும் முக்கியமாக இதுவரை அரசு அதிகாரிகள் செல்லாத அல்லது பெரிய அளவில் நாங்கள் அபிவிருத்திகளை பார்க்காத கிராமங்களை தேடிச் சென்று அந்த மக்கள் பல்வேறு சேவைகளையும் விழிப்புணர்வையும் ஊட்டக்கூடிய வழிவகைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்றைய காலகட்டத்தில் தற்காலத்தில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய விசேட திட்டங்கள் என்று எவையேனும் குறிப்பாக இருக்கின்றன, அவை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? ஆமாம், நேரத்திற்குரிய சரியான கேள்வி சாம்பவி. தற்காலத்தை அதாவது தற்போதுள்ள சூழ்நிலையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கமின் கமட்ட நிகழ்ச்சி திட்டம், அதாவது கிராமத்திற்கு கிராமம் பயணம் சென்ற நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மிக பரவலான சேவைகள் மக்களுக்கு குறிப்பாக இளைஞர் யுவதிகளுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதாவது பயிற்சி நிலையங்களுக்கு செல்ல முடியாத மாணவ மாணவியருக்கு ஒரு RPL என்று சொல்லப்படுகின்ற, அதாவது ரெகக்னிஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங், முன்கற்றல் அனுபவத்தின் ஊடாக அவர்களுக்கு NVQ சான்றிதழ், தேசிய சர்வதேச ரீதியில் அங்கீகாரம் பெற்ற இந்த சான்றிதழ்கள் வழங்குகின்ற ஒரு முறைமையை அறிமுகப்படுத்தி அமல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கமின் கமட்ட நிகழ்ச்சி திட்டத்தினூடாக.
அது தவிர கற்கை நெறிகளுக்கு உள்வாங்க இயலாமல் இருக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு சில விசேட புலமை பரிசில் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை எமது திறன் அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி புத்தாக்கல் மற்றும் ஆராய்ச்சியுடன் தொடர்பான இராஜாங்க அமைச்சின் கீழ் அவர்களுக்கு ஒரு புலமை பரிசில் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அந்த புலமை பரிசில் திட்டத்தின் ஊடாக இந்த கிராமங்களில் நான் சொல்ல வேணும், இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல குறிப்பிடுவது சிறந்தது, அந்த அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்கள் பிரஜைகளையும் முன் நகரத்திற்கு கொண்டு வருகின்ற அல்லது இந்த தொழிற்பயிற்சி துறைக்கு திறன் அபிவிருத்தி துறைக்கு உள்வாங்கப்படுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு சில புலமை பரிசில் மற்றும் விசேட ஊக்குவிப்பு திட்டம் போன்றவற்றை அறிமுகப்படுத்தி இந்த கற்கை நெறிகளுக்கும் அது தொடர்பான விடயங்களுக்கும் நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி திட்டத்தினூடாக. இது தவிரவும் கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு தங்களை தாங்கள் தயார்படுத்தி கொள்ளுகின்ற வகையில் அவர்களுக்கு மொழி பயிற்சியை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த ஜப்பான் நாட்டில் காணப்படுகின்ற இந்த வயோதிப பராமரிப்பாளர், எல்டர் கேர் அசிஸ்டன்ஸ், அந்த வயோதிப பராமரிப்பு உதவியாளர்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு ஜப்பான் நாட்டில் சென்று கடமையாற்றுவதற்கு ஜப்பானிய மொழிப்பயிற்சி தேவையாக இருக்கிறது. அவ்வாறே கொரியா நாட்டிற்கு சென்று கடமையாற்றுவதற்கு கொரிய மொழிப்பயிற்சி தேவையாக இருக்கின்றது. இவ்வாறே ஒவ்வொரு நாடுகளுக்கு நாங்கள் அங்குள்ள ஊழிய படையை நாங்கள் சுவீகரித்து அதனூடாக எங்கள் அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எமது ஊழியப்படையை நாங்கள் அதற்கு நிகராக செயற்படுகின்ற அளவுக்கு இவர்களை என்ன செய்ய வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். அந்த வலுப்படுத்தலை அடிப்படையாக கொண்டதாக நாங்கள் இவர்களுக்கு கிராம மட்டத்திலான சில பயிற்சி நிலையங்களை அடையாளம் கண்டு அந்த பயிற்சி நிலையங்களில் குறிப்பாக அதாவது லாங்குவேஜ் லேப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மொழியுடன் தொடர்புடைய கற்கை நெறிகளையும் ஆய்வுக்கூடங்களையும் அறிமுகப்படுத்தி இந்த மொழி பயிற்சியை வழங்குவது ஒரு பிரதானமான விசேஷ திட்டம் இந்த சந்தர்ப்பத்தில். இது தவிரவும் புலமை பரிசில்களை அறிமுகப்படுத்தி இருப்பது அது இன்னுமொரு திட்டம் இந்த தற்கால சூழ்நிலையில். இது மாத்திரமல்லாது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களுடன் அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துடன் தொடர்பு கொண்டு காணப்படுகின்ற இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வசதிகளை கிராம மட்டத்திற்கு விஸ்தரிப்பு செய்வதும் மற்றும் ஒரு நிகழ்ச்சி திட்டமாக இந்த தற்போதைய காலகட்டத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இது மாத்திரமல்ல சம்பவி, நாங்கள் ஒரு குறிப்பாக இந்த சுயதொழில் முயற்சி என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். நல்ல விஷயம். ஏன்னா நாங்கள் எல்லாரும் வேலை எடுத்தால் வேலை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது, அல்லது எல்லாரும் வேலை கொடுக்க போனால் வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்காது. எனவே இங்கு ஒரு வேலையாக ஒரு ஜொப் எடுத்துக்கொள்கிற சந்தர்ப்பம் இருந்தால் ஓகே. அது இல்லாத பட்சத்தில் நாங்கள் சுயதொழில் முயற்சியை ஆரம்பிக்க இருப்பவர்களுக்கும் மிகவும் சில வசதிகளையும் மற்றது சில அதாவது சில உதவிகளையும் ஊக்குவிப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த தொழிற்பயிற்சிகளை நிறைவு செய்த மாணவர்களில் ஒரு குறிப்பான ஒரு குழுவினரை அடையாளம் கொண்டு அவர்களுக்கு சுயதொழில் முயற்சி சம்பந்தமான மேலதிக பயிற்சி நிறையும் ஒன்று வழங்கி 14 நாள் அல்லது 8 நாள் கொண்ட சுயதொழில் முயற்சி பயிற்சி நிறையும் வழங்கி அதனூடாக அவர்களுக்கு இலகு கடன் அடிப்படையில் அரச வங்கிகளின் ஊடாக 7% வட்டி அடிப்படையில் மிகவும் இலகு கடன் அடிப்படையில் கடன்களை பெற்றுக் கொடுத்து அதுக்கான மூலதனம், அதாவது தொழில்துறையை தொடங்குவதற்கான ஒரு மூலதன வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை சுயதொழில் முயற்சியாளர்களாக ஏற்படுத்துகின்ற ஒரு விசேட திட்டமும் இங்கு உண்டு. இங்கு நாங்கள் மிக குறிப்பாக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம், சாதாரணமாக திறனற்ற ஒரு தொழில் முயற்சியாளரையும் திறனுள்ள ஒரு தொழில் முயற்சியாளரையும் எடுத்துக்கொண்டால் திறனுள்ள அல்லது தேர்ச்சி பெற்ற ஒரு தொழில் முயற்சியாளர் வளர்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் இந்த உதாரணமாக மோட்டார் சைக்கிள் திருத்தும் ஒரு கற்கை நெறியை முடித்து கொண்ட ஒரு மாணவருக்கு நாங்கள் ஒரு மோட்டார் சைக்கிள் கேரேஜ் ஒன்று போடுவதற்கு ஒரு சிறிய ஒரு வழிகாட்டலையும் ஒரு மூலதன வசதியும் ஏற்படுத்தி கொடுப்போமா இருந்தால் அவர் இயல்பாகவே ஒரு மோட்டார் சைக்கிள் கேரேஜாக வந்து அதன் பிறகு அவர் இன்னும் ஒரு 3-4 பேரை வேலைக்கு அமர்த்தி ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு மோட்டார் சைக்கிள் வேலைக்களமாக அவரது தொழில்துறையை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு அவருக்கு உண்டு. அந்த வகையில் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படியான விசேஷ வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்து நாங்கள் வரை தொழில்துறை ரீதியாக முன்னேற்றுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான தேடல். மேம்பட்ட சமூகம் என்பது நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு தூரம் எழுத்தாற்றல் உள்ளவர்களாக இருக்கின்றோமோ, குறிப்பாக ஆசிய நாடுகளிலேயே தெற்காசிய நாடுகளிலேயே எழுத்தறிவு வீதம் அதிகமானவர்கள் நாங்கள் தான். ஆனாலும் கூட எங்களுடைய தொழில் பயிற்சிகள், தொழில் சார்ந்த எங்களுடைய அறிவு, அது சம்பந்தமான எங்களுடைய தேர்ச்சி, சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்கள், இவ்வாறான விடயங்களை கேட்கின்ற போது நாங்கள் ஒரு அடி பின்னால் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் வளர்ந்து வரும் நாடாக இருந்து
கொண்டு நாங்கள் ஒரு வளர்ச்சி பாதையில் செல்கின்ற போது நிச்சயமாக இந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொண்டால்தான் நாங்கள் முன்னேற முடியும். ஒவ்வொரு தனி மனிதனும் முன்னேறுகின்ற போதுதான் ஒரு நாடும் சமூகமும் முன்னேறுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைய தினம் தொழிற்பயிற்சி அதிகார சபையினால் வழங்கப்படுகின்ற சேவைகள் பற்றியதாகத்தான் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் திரு ஏ ஜாஃபீர் அவர்களோடு. ஆகவே அடுத்ததாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக என்னென்ன மாதிரியான திட்டங்கள், என்னென்ன மாதிரியான கற்கை நெறிகள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை குறிப்பிட்டிருந்தீர்கள். இங்கு யாருக்கு எவ்வாறான கற்கை நெறிகள், அதிலும் குறிப்பாக எவ்வாறான தகைமைகள் இருப்பவர்கள் எவ்வாறான கற்கை நெறிகளை தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, அதன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் என்ன, மிக முக்கியமான கட்டம் என்று நினைக்கின்றேன் இந்த கலந்துரையாடலில். அதை பற்றி உங்களுடைய கருத்து? ஆமாம், நிச்சயமாக இந்த யாருக்கு எவ்வகையான பயிற்சி நெறிகள், பயிற்சி திட்டங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற தகவல் இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக பல வயது குழுவினரையும் பல மக்களையும், அதாவது எமது இளைஞர் விதிகளை வந்தடைய வேண்டும் என்றால் அப்போதுதான் அவர்களுக்கு சம்பந்தமான மிகவும் தெளிவு பெறல் இருக்கும், தெளிவுபடுத்தக்கூடிய நிலைமை காணப்படும். அந்த வகையில் எவ்வாறு என்னென்ன வகையான கற்கை நெறிகள் என்று நான் பரவலாக பொதுவாக துறைகளை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இந்த துறைகளை பொறுத்தளவில் கற்கை நெறிகள் பல்வேறு வயது குழுக்கள் இருந்தாலும் நாங்கள் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையினூடாக வழங்கப்படுகின்ற கற்கை நெறிகளில் குறிப்பாக 16 வயது தொடக்கம் 35 வயது உள்ளே அந்த வயது வரையறை உள்ள குழுக்களையே நாங்கள் பெரும்பாலும் முழு நேர கற்கை நெறிகளுக்கு உள்வாங்குவது வழக்கம். அந்த வகையில் ஒவ்வொரு முறையும் இந்த கற்கை நெறிகளுக்கு உள்வாங்கப்படும் மாணவியர்களுக்கு என்ன கல்வித்தகமை, என்ன கற்கை நெறி, என்ன வயதில்லை, இதற்குரிய ஏனைய தகமைகள் என்ன, ஏனைய வசதி வாய்ப்புகள் என்ன என்பது சம்பந்தமாக இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் வர்த்தமானியினூடாகவும் மற்றும் பொதுவான விளம்பர பத்திரிகைகளினூடாகவும் விளம்பரப்படுத்தி அதற்கான அறிவித்தல்களை வழங்குவது உண்டு. இருப்பினும் நான் குறிப்பாக ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போன்று 16 தொடக்கம் 35 வயதுடைய வயது குழுக்கள், மற்றது கணனித்துறை மற்றும் அது தொடர்பான கற்கைஞர்களுக்கு பொதுவாக கல்வி பொதுத்தராதர் சாதாரண தர பரீட்சையில் 6 பாடங்கள் உள்ளடங்கலாக ஆங்கில மொழி உட்பட ஏனைய 6 பாடங்கள் உள்ளடங்கலாக உயர்தர பரீட்சை சித்தி அடைந்தால் போதுமானது. மற்றது நிர்மாணத்துறை சம்பந்தப்பட்ட இது உண்மையில் இங்கு சாம்பவி நாங்கள் ஒவ்வொரு கற்கை நெறியில் அந்த மட்டத்தை பொறுத்து, ஏனென்றால் இங்கு ஒரு வரையறை கிடையாது. சாதாரணமாக பாடசாலை கல்வி முறையை பொறுத்தளவில் சாதாரண தரத்தில் குறிப்பிட்ட சித்தி அடையும் போதுதான் உயர்தர பரீட்சை தோற்ற முடியும். உயர்தர பரீட்சையில் குறிப்பிட்ட Z ஸ்கோர் எடுத்த போதுதான் பல்கலைக்கழக அனுமதியை எதிர்பார்க்க முடியும். பல்கலைக்கழகத்தில் செகண்ட் அப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது செகண்ட் லோவர் கிளாஸ் எடுத்தால்தான் அதுக்கு மேல்படி போக முடியும். இவ்வாறு சில வரையறைகள் இருக்கின்றன. ஆனால் தொழில்நுட்பத்துறை அல்லது தொழில்துறையை பொறுத்தளவில், தொழில்நுட்ப கல்வித்துறையை பொறுத்தளவில் இங்கு வரையறைகள் விடப்படவில்லை. இது ஒரு முக்கியமான விடயம். அதாவது 6ஆம் வகுப்பு சித்தி அடைந்த ஒரு மாணவனும் மேற்கொண்டு பட்டதாரி, தொழில்நுட்பவியல் பட்டதாரி மட்டம் வரைக்கும் செல்லக்கூடிய ரம்மியமான ஒரு வாய்ப்பு இந்த தொழிற்கல்வித்துறையில், இலங்கையின் தொழில்நுட்ப அல்லது தொழிற்கல்வித்துறையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நான் குறிப்பிடுகிறேன், NVQ என்று சொல்லப்படும் ஒரு தேசிய தொழிற்தகமை மட்டம். இந்த தேசிய தொழிற்தகமை மட்டத்தின் ஊடாக சாதாரணமாக 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படித்த மாணவரும் கூட ஒரு மேசன் துறையில், அதாவது கட்டட நிர்மாண துறையில் ஒரு பட்டதாரி, தொழில்நுட்பவியல் பட்டதாரியாக வரக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறே ஏனைய துறைகளுக்கும் உருவாக்கப்பட்டு இருந்தாலும் கூட இந்த நிறுவன ரீதியான இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங் என்று சொல்லுவாங்க, அந்த நிறுவன ரீதியான கற்கை நெறிய வளப்படுத்துறதுக்கும் ஒழுங்குபடுத்துறதுக்குமாக நாங்கள் வரையறை செய்திருக்கிறோம். சாதாரண தரம் சித்தி அடைந்திருந்தால் மாத்திரம் அந்த கணனி பயிற்சியினர்களுக்கு NVQ லெவல் 4 மட்டத்துக்கு உள்வாங்கப்பட்டு அவர் கற்கை நெறியை தொடர முடியும். அவ்வாறே கட்டட நிர்மாணத்துறையை பொறுத்தவரையிலும் இந்த NVQ லெவல் 5 அல்லது டிப்ளமா மட்டத்திலான கற்கை நெறிகள் இருக்கின்றன. அந்த டிப்ளமா மட்டத்திலான கற்கை நெறிகளுக்கு அவருக்கு உயர்தர பரீட்சை, உயர்தர ரிசல்ட்ஸ், அதாவது பெறுபேறுகள் அவசியம். அவ்வாறே ஆங்கில மொழி மூலமான சில கற்கை நெறிகளுக்கு ஆங்கிலத்தில் திறமை சித்தி அவசியம் போன்ற சில வரையறைகள் இருக்கின்றன. இந்த முழு தகவல்களையும் www.vtasl.gov.lk என்ற இணையதளத்தினூடாக அல்லது தமிழில் அடிப்பதாயின் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை என்று கூகுள் சர்ச் என்ஜினுக்கு போய் சர்ச் பண்ணினீங்கன்னா அந்த விஷயம் சகலதும் வரும். ஒவ்வொரு வருடமும் என்னென்ன கற்கை நெறிகள் யார் யாருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, அதற்கான தகமைகள் வரையறைகள் என்னென்ன, அதற்குரிய சில கற்கை நெறிகள் பகுதி நேர கற்கை நெறிகளாகவும் அநேகமான கற்கை நெறிகள் முழு நேர கற்கை நெறிகளாகவும் போடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி நேர கற்கை நெறிகளுக்கு பாடநெறி கட்டணங்கள் இருக்கின்றன.
ஆனால் இலவசமாக அரசினால் வழங்கப்படுகின்ற முழுநேர கற்கையினர்களுக்கு, குறிப்பாக இந்த 16 தொடக்கம் 30 வயதான இளைஞர் யுவதி குழுக்களுக்கு, முழுநேர கற்கையினர்களுக்கு எவ்விதமான பயிற்சிநிலை கட்டணமும் அறவிடுவதில்லை. மாறாக ஒரு சிறிய பதிவு கட்டணம் மற்றும் பரீட்சை கட்டணம் என்று சொல்லப்படுற ஒரு சிறிய 1650 ரூபா இப்படி ஒரு சிறிய கட்டணம் மாத்திரமே மானிய அடிப்படையில் அறவிடப்படுகிறது. மற்றும்படி ஏனைய சகல வசதிகளும் அரசினால் இலவசமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில்தான் ஏனைய துறைகளை பொறுத்தளவில் அந்தந்த துறைகளுக்கு ஏற்ற வகையிலாக வெவ்வேறு வயது குழுக்கள் இருப்பினும் முழுநேர கற்கையினர்களுக்கு 16 தொடக்கம் 30 வரையான அந்த மாணவ குழுக்கள் உள்வாங்கப்படலாம். அத்துடன் பாடசாலை கல்வி முடித்த மாணவர்கள் இருக்கிறார்கள். இப்போ காப்போத்த சாதாரண தர பரீட்சை ஒரு சிறந்த சித்தியை அல்லது உயர்தரம் செல்வதற்கான சித்தியை பெற்றிராத மாணவர்கள் நேரடியாக 13 வருட கட்டாய கல்வி முறைமையின் அடிப்படையில், அதாவது 13 இயர்ஸ் கம்பல்சரி எஜுகேஷன் என்று சொல்வார்கள். இது கல்வி அமைச்சும் எமது தொழிற்கல்வி தொழில்நுட்ப திறன் அபிவிருத்தி அமைச்சும் இணைந்து செயற்படுத்துகின்ற ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் ஊடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் சித்தி பெறாத அல்லது உயர்தர வகுப்புக்கு சித்தி பெறாத மாணவர்களை பாடசாலை மட்டத்தில் குறிப்பிட்ட இனங்காணப்பட்ட பாடசாலைகள் மட்டத்தில் அந்த மாணவ மாணவியரை அடையாளம் கண்டு அவர்களது தேர்வுக்கு ஏற்ற வகையில் அல்லது அவர்களது விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் எமது தொழிற்பயிற்சி அதிகார சபையினாலும் தொழில்நுட்ப கல்லூரிகளினாலும் வழங்கப்படுகின்ற கற்கையினர்களுக்கு அவர்கள் நேரடியாக சுயமாக, அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல் க்ரௌட்லேருந்து எங்களோட தொழிற்பயிற்சி கற்கையினர்களுக்கு அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் வருவாங்க. அப்படியான ஒரு செட்டப் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு வயதில்லை பாடசாலை மாணவ அந்த அதாவது 16, 18, 19 அந்த வயசு எல்லைக்குள் ஒவ்வொரு வருடமும் இவ்வாறு மாணவர்கள் பாடசாலைகளிலிருந்தும் உள்வாங்கப்படுகிறார்கள் தொழிற்பயிற்சி அதிகார சபையின் கற்கையினர்களுக்கு. இது தவிர ஏனைய கற்கையினர்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று 16 தொடக்கம் 30 வயதான மாணவ மாணவிகள் இணைந்து கொள்ள முடியும். இதற்கான பூரணமான தகவல்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இணையதளத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதமும் ஜூலை மாதமும் 2 6 மாத கற்கைகளை கொண்ட கற்கையினர்களாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சில கற்கையினர்கள் ஒரு வருட 12 மாத கால கற்கையினரியாக இருக்கும். அவ்வாறான கற்கையினர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஜனவரி மாதம் கால் பண்ணி அவங்கள அப்ளிகேஷன் எடுத்து கோர்சஸுக்கு நாங்கள் இணைச்சு கொள்வோம். இதுதான் இந்த எவ்வாறான கற்கையினர்கள் யாருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, அடுத்தது என்னென்ன அதனூடாக கிடைக்கப்படுகின்ற நன்மை என்ற விஷயம் பற்றி சுருக்கமாக. ஆக மொத்தத்தில் இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக காலமாக நாங்கள் கல்வியை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு மேலதிகமாக இவ்வாறான தொழிற்கல்விகளை கூட இலவசமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமாக 13 வருட அந்த கட்டாய கல்வி என்பதை எவ்வாறேனும் ஒரு பிள்ளை தாண்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை இவ்வாறான தொழிற்பயிற்சி அதிகார சபைக்குள் உள்வாங்கி மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் கூட நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியவையாகவே அவ்வாறு வழங்கப்படுகின்ற அந்த வளங்களையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்திக் கொள்வது என்பது எங்கள் ஒவ்வொருவர் கைகளிலும் தான் இருக்கின்றதாகவே தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த விடயம், அதுவும் இன்றைய காலகட்டத்துக்கு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேச வேண்டும். நீங்கள் குறிப்பிடுகின்ற போது சாதாரணமாகவே தொழில் பயிற்சி அதிகார சபை என்கின்ற போது அதற்கு சரி சமமான மற்றும் ஒரு வார்த்தை என்றால் பயிற்சி. அங்கு நிச்சயமாக நீங்கள் பயிற்சியூடான கல்வி முறைகளைத்தான் முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் இன்றைய காலகட்டம் இந்த கோவிட் கால பகுதி கடந்த ஒரு ஆண்டு காலமாக நாங்கள் அனைத்து விதமான செயற்பாடுகளிலும் ஒரு விதமான ஸ்தம்பித நிலை அல்லது ஒரு முடக்க நிலையை சந்தித்துக் கொண்டுதான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் தொழில் பயிற்சி அதிகார சபை எவ்வாறு கடந்து வந்தது மற்றும் இப்போதைய காலகட்டத்தில் நீங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றீர்கள், அதை பற்றி பேசலாம். ஆமாம், சவாலான ஒரு விடயம். கோவிட்-19 காலப்பகுதியில் அனைத்து பயிற்சி நிலையங்களும் பயிற்சினர்களும் மூடப்பட்டிருந்தது யாவரும் அறிந்த விடயம். ஏனென்றால் சுகாதார வழிமுறைகள் வழிகாட்டல்களுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட வகுப்பறையிலோ அல்லது குறிப்பிட்ட கற்கை நெறியிலோ ஒரு குறிப்பிட்ட அளவான மாணவர்களைத்தான் வைத்துக்கொள்ள முடியும். அதுவும் மிகவும் காத்திரமான சுகாதார வழிகாட்டல் வழிமுறைகளின் அடிப்படையில். அந்த வகையில் நாங்களும் அதாவது இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையும் பயிற்சி நிலையங்களை மூட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது கடந்த கோவிட்-19 பரம்பல் காலப்பகுதியில். இருப்பினும் ஒரு சிறு குறுகிய கால இடைவெளியில் பயிற்சி நிலையங்கள் மூடப்பட்டிருந்தாலும் மாணவர்களுக்காக அவர்களது நுழைவு வரையறுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த திறன் அபிவிருத்தி செயற்பாட்டில் 2 விடயங்கள் உள்ளன. நாலேஜ் ஐட்டம்ஸ், அடுத்தது ஸ்கில்ஸ் அண்ட் காம்பிடன்சி ஐட்டம்ஸ். அதாவது திறன் தேர்ச்சி என்பது உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு செய்முறை அடிப்படையிலான நேரடியாக அவர் ஒரு விடயத்தை செய்து காட்ட வேண்டும். உதாரணமாக ஒரு பேக்கரி கோர்ஸ் சொன்னால் அவர் ஒரு பீஸா செய்து காட்டத்தான் வேண்டும். அவர் அழகுக்கலை நிபுணர் என்றால் ஒரு டோல் அல்லது ஒரு மாடலை வச்சு அவர் ஒரு குறிப்பிட்ட சிகை அலங்காரத்தை செய்து காட்டத்தான் வேண்டும். அந்த அடிப்படையில் செய்முறை விடயங்களில் சற்று இன்னல்கள் இடையூறுகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட
சில தியரி அடிப்படையிலான விஷயங்கள் தொடர்ச்சியாக ஆன்லைன் கல்வி முறை மூலமாக, உதாரணமாக நாங்கள் இந்த டீம், ஜூம் போன்ற அந்த சாஃப்ட்வேர்ஸ், அதாவது மென்பொருட்களின் ஊடாக மாணவர்களை தொடர்ந்து நாங்கள் தொழிற்பயிற்சி அதிகார சபையின் போதனாசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஊடாக தொடர்புகளை மேம்படுத்தி தொடர்புகளை பேணிக்கொண்டு அவர்களுக்குரிய அந்த தியரி பார்ட்ஸை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கிய வண்ணமே இருந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான், ஏனென்றால் ஒவ்வொரு குறிப்பிட்ட பயிற்சியினரையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வரையறை, கால வரையறை கொண்டது. உதாரணமாக NVQ 3ஆம் மட்டத்திலான ஒரு பயிற்சியினரை எடுத்துக்கொண்டால் அது சாதாரணமாக 720 கற்கை மணித்தியாலங்களை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த 720 மணித்தியாலம் என்பது அதில் 80% செய்முறை, 20% தியரி. அப்போ அந்த தியரி பார்ட் 20% இந்த கோவிட் கால பகுதியில் மாணவர்கள் வீட்டில் இருக்கின்றபடியால் அவர்களுக்கு அந்த ஃபோன் மூலமாகவோ அல்லது வேறு டேப்ஸ் மூலமாகவோ உள்ள வசதிகளை பயன்படுத்தி எமது தொழிற்பயிற்சி அதிகார சபை தொடர்ந்து அவர்களுக்கான அந்த தியரி ரீதியான கற்கை நிறைய கல்வியை வழங்கிய வண்ணமே இருந்தது. பிறகு சுகாதார நிலைமைகளின் கீழ் சற்று நிலைமைகள் சீரடைந்த சந்தர்ப்பங்களில் அவர்களை உள்வாங்கி அவர்களுக்கான செய்முறை பரீட்சைகளையும் செய்முறை விடயங்களையும் நாங்கள் தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருந்தது. உண்மையில் இந்த சவாலை நாங்கள் சாதகமாகவும் மிகவும் காத்திரமாகவும் வெற்றி கொண்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு சிறு பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் இந்த தியரி ரீதியான விடயங்கள் தொடர்ந்து மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட வண்ணமே இருந்தது. ஏனென்றால் இந்த 20% தியரியும் 80% ப்ராக்டிகல்ஸும் பூரணப்படுத்தப்படாத சந்தர்ப்பத்தில் NVQ பரீட்சையில் அவர்கள் தேர்ச்சியை காட்டுவது கஷ்டம், தேர்ச்சி அடைவது கஷ்டம். அதன் மூலம் அவர்கள் சர்டிஃபிகேட் ஃபெயில் ஆகக்கூடிய நிலைமை உருவாகலாம். அதனால் அதனை தவிர்க்கும் முகமாக தொடர்ந்து இவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருந்தது ஏனைய நிறுவனங்களிலும் கூட. மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான தேடலாக இந்த வாரம் நாங்கள் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் அதிகாரி திரு AA ஜாஃபிர் அவர்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். தொழிற்பயிற்சி அதிகார சபையினால் வழங்கப்படுகின்ற சேவைகள் பற்றியதாக. அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக கடந்த காலங்களில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு கசப்பான உண்மையாக இருந்த விடயம், பல சர்வதேச நிறுவனங்களின் ஊடாக இலங்கையில் கட்டுமானத்துறை மிகவும் வேகமாக அபிவிருத்தி அடைந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த அபிவிருத்தி பணிகளின் போது ஆளணி என்று பார்க்கின்ற போது அவர்கள் வெளிநாட்டு பணியாளர்களாக இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்கள் நாட்டில் தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றது, தேவையான மனிதவளம் இருக்கின்றது. இருந்தாலும் கூட எங்களால் அந்த சர்வதேச அளவில் எங்கள் நாட்டுக்குள் நடக்கக்கூடிய அபிவிருத்தியில் போட்டி போட முடியாத ஒரு நிலை இருக்கின்றது என்றால் நாங்கள் தொழிற்பயிற்சி சார்ந்து எங்களை வளர்த்து கொள்ள வேண்டியதனுடைய முக்கியத்துவம் என்பதை ஒரு அதிகாரியாக பல கட்டங்களில் பல மாணவர்களை பார்த்தவர் என்ற அடிப்படையில் அதனுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். இந்த விடயத்தில் நாங்கள் இரு விடயங்களை குறிப்பிட வேண்டி இருக்கின்றது. முதலாவது, அவர்களது தொழிற்திறன்களை அபிவிருத்தி செய்து கொள்ளும் போது நாங்கள் தொழில் உலகுக்கு தேவையான, அதாவது தற்போது இருக்கின்ற காணப்படுகின்ற ஊழிய தேவை, சொல்லுவாங்க ஸ்கில் டிமாண்ட், அந்த ஊழிய தேவைக்கு ஏற்ற மாதிரி, திறன் தேவைக்கு ஏற்ற மாதிரி பயிற்சியை பெறுவது. அடுத்தது, தொழில் உலகில் காணப்படுகின்ற சூழல், சுற்றுப்புறங்கள் அல்லது மற்றும் அந்த ஒர்க் என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அணுகுமுறையும் நடைமுறையும் காணப்பட வேண்டும். இது ரெண்டும் சரியாக இருக்கும்போது தான் அந்த தொழில்துறையை நோக்கி அவர்களது அந்த வேலை வாய்ப்பு மற்றும் அந்த வேலை செய்யக்கூடிய தன்மை, ஆற்றல், தொழில் வழங்குகின்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தன்மைகள் அதிகரித்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பும் வேலையும் உறுதிப்படுத்தப்படும். இந்த இரண்டு விஷயங்களும் இல்லாதபடியால் தான் அநேகமான வெளிநாட்டு நிறுவனங்கள் துரித கட்டுமான அபிவிருத்தி நிர்மாண பணிகளுக்காக துரித கதியில் வெளிநாடுகளிலிருந்து பணியாளர்களை வேலை செய்வோரை இறக்குமதி செய்து துரித கதியில் அந்த வேலையை முடித்துவிட்டு அனுப்புவது. இங்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், வெளிநாடுகளில் இருந்து ஆளணியை அல்லது வேலை செய்பவர்களை இங்கு இறக்குமதி செய்யும் போது அவர்கள் அந்த இங்கு இருக்கின்ற சுற்றுச்சூழல் எவ்வாறாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற வகையில் இயல்பாக்கம் அடைந்து வேலையை துரித கதியில் முடித்து செல்வதற்கான அந்த ஒரு நிலைமை அவர்களிடத்தில் காணப்படுகின்றது. ஆனால் எமது உள்ளூர் படையணியை பொறுத்தளவில், உள்ளூர் வேலைவாய்ப்பு அல்லது ஆளணி துறையை பொறுத்தளவில் அவர்களுக்கு லீவு மற்றும் விடுமுறை வழங்குதல் மற்றும் ஏனைய சுகபோக வசதிகள் அப்படி என்று பார்க்கும்போது அவர்களது அந்த தேர்ச்சி திறமையின் உச்ச வெளிப்பாடு வேலை கொள்வோரால் கொள்ளப்படுவதில்லை, அதுக்கான சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. அதனால்தான் அவர்கள் அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அல்லது ஆளணிப்படையினரை இறக்குமதி செய்து துரிதகதியில் வேலையை முடித்து அனுப்புகின்ற நிலைமைக்கு ஆளாக வேண்டிய நிலைமை இருக்கின்றது. இங்கு நாங்கள் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், எமது இளைஞர் யுவதிகளை பொறுத்தளவில் அவர்களுக்கு எந்த அளவுதான் தொழில்நுட்ப ரீதியான அல்லது தொழிற்கல்வி வழங்கப்பட்டு இருந்தாலும்
அந்த தொழில்நுட்ப ரீதியான அறிவுக்கு சமனான அளவு இந்த வேலை கொள்வோரால் அல்லது வெளிக்கள வேலைக்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கு சில மென்திறன்கள் என்று சொல்லப்படுகின்ற சில விஷயங்கள் கொடுக்கப்பட வேண்டி உள்ளது. அதாவது வெவ்வேறு வித்தியாசமான சூழல் பணிகளுக்கு இயைபாக்கமடைந்து அவர்கள் தங்களது உச்ச தேர்ச்சியையும் திறமையும் வெளிக்காட்டக்கூடிய அளவிலான வேலை செய்யும் ஆற்றல். அடுத்தது பல்வேறு சமூக கலாச்சார பின்னணிகளை கொண்ட ஏனைய பணியாளர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஆற்றல். அடுத்தது குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட காலத்தினுள் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த அழுத்தங்கள் வரலாம். அவ்வாறான எதிர்பாராத அழுத்தங்களுக்கு மத்தியில் வேலை செய்யக்கூடிய ஒர்க் அண்டர் ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய அந்த அழுத்தத்தின் மத்தியில் இலக்குகளை முடிக்கக்கூடிய ஆற்றல். உங்களுக்கு தெரிந்திருக்கும், இப்போ கொந்தராத்துக்களை பரமெடுக்கும் போது குறிப்பிட்ட காலப்பகுதியில் முடித்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு முடித்துக்கொள்ள தவறும் பட்சத்தில் ஃபைன், தண்டனை பணமாக குறிப்பிட்ட மில்லியன், அதாவது அந்த ப்ரொஜெக்ட் வேர்த்ஸில் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் தேக்கி வைக்கப்படும். அது நஷ்டம் அவர்களுக்கு. அதனால் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் அதை முடிக்க வேண்டுமானால் பல்வேறு அழுத்தங்களுக்கு இந்த ஆளணியினர் முகம் கொடுத்து அந்த வேலையை முடிக்க வேண்டிய சூழல் வரும். அடுத்தது வெவ்வேறு மொழிகள் பேசுகின்ற ஆளணி ஆக்கள் இருக்கலாம். அப்போ அந்த வகையான சூழ்நிலைகளுக்கு தாக்குப்பிடித்து வேலை செய்யக்கூடிய அந்த பல்வேறு வகையான ஆற்றல்களை உள்ளடக்கிய இந்த மென் திறன் பேக்கேஜ் என்று சொல்லுவாங்க, மென் திறன் பொதி அவர்களுக்கு இந்த பயிற்சி நெறி வழங்குகின்ற சந்தர்ப்பத்திலேயே வழங்கப்பட்டிருந்தால் இவர்களுக்கு இந்த தொழில்துறை தொடர்பாக, தொழில் தேடல் தொடர்பாக மற்றும் தேடிய தொழிலில் தம்மை தாமே தக்க வைத்த ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடியதாக இந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் நாங்கள் தொழிற்பயிற்சி அதிகார சபையிலும் தற்போது வழங்கப்படுகின்ற சகல கற்கை நெறிகளிலும் இந்த மென்திறன்கள் என்னப்படுகின்ற விடயத்தை பயிற்சி வழங்கி கொண்டிருக்கின்ற அதே சமயம் அவர்களுக்கு இது வித்தியாசமான ஒரு பெரிதான ஒரு பயிற்சியாக வழங்காமல் அதனுடைய உள்வாங்கி எம்பெடட் ட்ரைனிங் ப்ரோசஸாக, அதாவது உள்வாங்கப்பட்ட ஒரு அடிப்படையாக பயிற்சியாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த NVQ 1, 2 என்கின்ற ஆரம்ப நிலை, அதாவது கரியர் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவாங்க. அந்த தொழில்திறன்களை ஆரம்பத்திலே அவர்களுக்கு கொடுத்து, அதாவது லீடர்ஷிப்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது, ஒரு சுயமாக ஒரு தலைமைத்துவத்தை தானே பாரமெடுத்து செய்யக்கூடியது, அடுத்தது மற்றவர்களுக்கான வழிகாட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மற்றது சூழலுக்கு ஏய்பாக்கமடைகிற தன்மை, இப்படியெல்லாம் பல்வேறு வகையான விடயங்களை உள்வாங்கி அதுவும் இந்த NVQ மாடியூல்ஸில் ஒரு கம்போனன்ட்ஸாக, ஒரு கூறாக வழங்கப்பட்டு இந்த மாணவர்களுக்கு பயிற்சி உள்ளே வழங்கப்பட்டு கொண்டிருப்பதால் இந்த மென்திறன்களை அபிவிருத்தி செய்து அதனூடாக இந்த பிரச்சனையை தீர்வு காணக்கூடிய வகையில் ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அதான் நீங்கள் ஆரம்பத்திலே கேட்டது, இந்த தற்போது இருக்கின்ற தொழிற்சூழலில் இங்கே எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் வெற்றிடங்கள் வேலைவாய்ப்புகள் காணப்பட்டாலும், அதற்குரிய மனித வளங்கள் ஆளணிகள் இருந்தாலும் கூட நாங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து அந்த வேலையை முடித்து கொடுக்கறதுக்கான காரணம் ஸ்கில்ஸ் மிஸ்மேட்ச். அதாவது இருக்கிற வேலைவாய்ப்புக்கு எங்களோட ஆளணின்ற அந்த இது மேட்ச் ஆகல, பொருந்தா தன்மை. அந்த பொருந்தா தன்மையை இல்லாமலாக்கி பொருந்தக்கூடிய தன்மையை அதிகரித்து எமது நாட்டிலேயே காணப்படுகின்ற வேலை வாய்ப்புகளுக்கும் நிர்மாணத்துறை சம்பந்தப்பட்ட அதிகமான ப்ராஜெக்ட்ஸ்களுக்கும் எங்களோட ஆளணியை உள்வாங்கி செய்கிற அளவுக்கு தற்போது செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நாங்கள் தொழிற்பயிற்சி அதிகார சபையின் ஊடாக இந்த பயிற்சி நெறிகளை பெற்றுக்கொள்வதனுடைய முக்கியத்துவம் பற்றி பேசியதனுடைய முக்கியமான காரணம் NVQ சான்றிதழ்களினுடைய தேவைப்பாடு என்ன என்பதை உணர வேண்டுமானால் முக்கியத்துவம் பற்றி எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமாகவே நாங்கள் இதுவரை நேரம் அனைத்து விடயங்களையும் பேசியாயிட்டு இந்த NVQ சான்றிதழ் என்பது தொழில்துறை சார்ந்த இந்த பயிற்சிகளின் போது எவ்வாறு வழங்கப்படுகின்றது, அதனுடைய பயன் என்ன, அதை பற்றி பேசலாம். இப்போ ஆமாம், இந்த NVQ என்பது ஆங்கிலத்தில் நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்று சொல்வார்கள். அதாவது பாடசாலை கல்வி ரீதியில் GCOL என்றால் ஜெனரல் சர்டிஃபிகேட் ஆஃப் எஜுகேஷன் ஆர்டினரி லெவல், அட்வான்ஸ் லெவல் என்று இருப்பது போன்று அது பாடசாலை மரபு ரீதியான கல்வித்துறையில் வழங்கப்படுகின்ற சான்றிதழ். அவ்வாறே தொழில்துறை ரீதியான சான்றிதழ் ஒரு வழங்கப்படுகின்ற முறைமை கடந்த காலத்தில், அதாவது நாங்கள் 2004 அல்லது 2002 ஆண்டுக்கு முதல் அவ்வாறான ஒரு முறைமை இருக்கவில்லை. இது ஆஸ்திரேலியா நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முறை. இது இலங்கையிலும் 2004 ஆண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டு தேசிய தொழிற்கல்வி முறைமை என்ற அடிப்படையின் கீழ் எந்த பயிற்சி நிலையத்தில் எந்த வகையான பயிற்சி வழங்கப்பட்டாலும் அது ஒரு தேசிய அல்லது சர்வதேச தர நிர்ணய முறைமையின் கீழ் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற காரணத்தினால் இந்த தேசிய தொழிற்கல்வி தகமை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இது NVQ என்பது சாதாரணமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு மாணவன் மாணவி எந்த பாடசாலையில் GCOL தோற்றினாலும் பரீட்சை திணைக்களம் அந்த தேசிய தொழிற்கல்வி தகமை சான்றிதழ் வழங்குவது போன்று
தேசிய கல்வி தகமை சான்றிதழ் வழங்குவது போன்று இந்த தொழிற்கல்வித்துறையிலும் ஒரு மாணவ மாணவி எந்த ஒரு தொழிற்பயிற்சி நிலையத்தில் எவ்வாறான கற்கை நிறையை மேற்கொண்டாலும் அதை ஒரு தேசிய ரீதியில் தர நிர்ணயப்படுத்தப்பட்ட ஒரு தேசிய தகமை முறைமையாக கருதி இலங்கை 3ஆம் நிலை மற்றும் தொழிற்பயிற்சி ஆணைக்குழு என்று சொல்லப்படுகின்ற TVEC டெர்ஷியரி வொகேஷனல் எஜுகேஷன் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆணைக்குழுவினூடாகத்தான் இந்த NVQ சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. இதில் 7 மட்டங்கள் காணப்படுகின்றன. அதாவது முதல் 3 மட்டங்கள் சாதாரண தேசிய சான்றிதழ் மட்டமாகவும் முதல் 1 தொடக்கம் 4 வரையான மட்டங்கள் தேசிய சான்றிதழ் மூலம் மட்டமாகவும், அடுத்தது NVQ லெவல் 5, 6 என்பது 5 என்பது டிப்ளோமா என்றால் சாதாரணமாக 1 வருட கால அல்லது 1440 கற்கை மணித்தியாலங்களை உள்ளடக்கியதாக ஒரு டிப்ளோமா பாடநெறி சான்றிதழாகும். மற்றது 6 என்பது லெவல் 6 என்பது லெவல் 6வது மட்டம் உயர் தேசிய டிப்ளோமா ஒரு மட்டமாகவும், லெவல் 7 என்பது 7வது மட்டம் ஒரு பட்டதாரி மட்டத்துக்குரிய சான்றிதழாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதாவது 4 மட்டங்களில் உள்ள ஒரு மாணவ மாணவியர் மேற்பார்வையின் கீழ் வேலை செய்யக்கூடிய ஆற்றலை கொண்ட தேர்ச்சி உள்ளவராகவும், 4, 5 உள்ள மட்டங்களில் சான்றிதழை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் சாதாரண ஒரு மேற்பார்வையாளராக வேலை செய்யக்கூடிய ஆற்றலுடையவராகவும், 5, 6ஆம் மட்டத்தில் உள்ளவர் ஒரு முகாமையாளர் மட்டத்தில் அல்லது ஒரு நிறைவேற்று அதிகாரமுள்ள மட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவராகவும் வகைப்படுத்தப்பட்டு தான் இந்த சான்றிதழ்கள் அதனது பேக்கேஜஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த அடிப்படையில் நாங்கள் சாதாரணமாக பல்கலைக்கழகம் சென்ற ஒரு நபர் பட்டதாரி சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும் 4 வருடத்தில். அவ்வாறு தொழிற்கல்வித்துறையில் ஒரு 4 வருடங்களை பூர்த்தி செய்தவரும் 3ஆம் மட்டத்தில் ஆரம்பித்து 7ஆம் மட்டம் வரையில் கற்கை நிறைய மேற்கொண்டு ஒரு தொழில்நுட்பவியல் பட்டதாரியாக வரக்கூடிய வாய்ப்பு இந்த NVQ முறைமையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, தற்போது சாதாரண தர பரீட்சை சித்தி அடைந்த மட்டத்தில் உள்ளவர் சுமார் NVQ லெவல் 3 மட்டத்தில் அவர் தொழில் தேர்ச்சி உடையவராகவும், உயர்தரம் சித்தி அடைந்த ஒருவர் சாதாரணமாக NVQ லெவல் 4 மட்டத்தில் தேர்ச்சி உள்ளவராகவும் அந்த சமப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமையும் தற்போது காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த NVQ முறைமை இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. சில தொழில்துறைகளுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு இந்த NVQ லெவல் 4 அல்லது 5 மட்டம் கட்டாயமான ஒரு தேவையாகவும், மற்றும் இலங்கையில் காணப்படுகின்ற உள்நாட்டு அரச துறைகளில் காணப்படுகின்ற தொழில் வாய்ப்பு வெற்றிடங்களிலும் ஆக குறைந்த மட்டமாக லெவல் 4, அதாவது 4வது மட்டம் அல்லது 5வது மட்டம் ஆக குறைந்த தகமையாக கருதப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் உண்டு தேர்ச்சி பெற்ற ஒரு பணியாளராக இணைவதற்கு. ஸோ இதுதான் அந்த NVQ துறை முறைமையில் உள்ள அடிப்படை மட்டம். இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை அந்த வகையில் NVQ லெவல் 3, 4, 5 மட்டங்களிலான கற்கை நெறிகளை தற்போது நாடளாவிய ரீதியில் வழங்கி கொண்டிருக்கின்றது. அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று NVQ சான்றிதழ்களை வழங்குவதில் முன்னோடியான ஒரு நிறுவனமாக இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக அது ஒரு பயனுள்ள செயற்பாடு. அது மாத்திரமல்லாமல் இது ஒரு பயனுள்ள தகவலாக கூட பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு இருக்கக்கூடும். ஒட்டுமொத்தமாக நாங்கள் இவ்வளவு நேரமும் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையினால் வழங்கப்படக்கூடிய சேவைகள் என்னென்ன, அதனூடான பயன்கள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் பேசியிருந்தோம். உங்களுக்கு இந்த தொழில்துறை அதிகார சபையின் ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய சவால்கள், இந்த கற்கை நெறிகளை மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலாகட்டும், அவர்களை சரியாக வளப்படுத்தி ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாக இந்த சமூகத்திற்கு வழங்குவதில் இருக்கக்கூடிய சவால்கள் மற்றும் மக்களினுடைய பங்கு பற்றுதல், ஒத்துழைப்பு, விழிப்புணர்வு என்பது எவ்வளவு தூரம் இது தொடர்பாக இருக்கின்றது என்று உங்களுடைய கருத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கு. சவால்கள் யாருக்கு இல்லாமல் இருக்கின்றது? எல்லோருக்கும் பல வகையில் பலவிதமான சவால்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த வகையில் இங்கே தொழிற்பயிற்சி அதிகார சபையின் இந்த சேவைகள், நாங்கள் சவால்கள் என்பும் போது தனிப்பட்ட ரீதியான சவால்கள் பல இருந்தாலும் கூட இந்த ஒரு அரச நிறுவனமாக இந்த அரச நிறுவனத்தின் மூலம் வழங்கப்படுகின்ற சேவைகள் பொதுமக்களை சென்றடைவதில் என்னென்ன சவால்கள் இருக்கின்றன என்பதை சற்று குறிப்பாக குறிப்பிட்டால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் தான் இந்த தொழிற்பயிற்சி அதிகார சபை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பல சேவைகள், பயிற்சி சேவைகள், அதாவது ட்ரைனிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் என்று சொல்லுவாங்க, பயிற்சி சேவைகளை வழங்குகின்ற பிரதானமான முன்னோடி நிறுவனம் என்ற வகையில் நாங்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கும், பகுதி என்று சொல்லும்போது பல்வேறு கிராம சேவையாளர்கள் அல்லது பிரதேச செயலக மட்டங்களுக்கும் வியாபிப்பதற்கு எமது உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு இருக்கின்ற பிரச்சனை ஒரு பிரதானமான சவால். ஏனென்றால் நாங்கள் வெளிக்கள ரீதியான பயிற்சியை விட நிறுவன ரீதியான பயிற்சியிலேயே முக்கியத்துவம் கொடுக்கின்றபடியால்
நிறுவன ரீதியான பயிற்சியை கொண்டு சென்று நடாத்துவதற்கு நல்ல ஒரு சிறந்த அடிப்படை கட்டட கட்டமைப்பு அல்லது ஒரு பௌதீக வள தேவை முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பௌதீக உட்கட்டமைப்பு வசதிகள் குறைபாடு காரணமாக நாங்கள் சில பிரதேசங்களுக்கு எமது பயிற்சி வழங்கும் சேவைகளை நிறுவன ரீதியாக பயிற்சி வழங்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது, ஒரு பிரதானமான சவால். அது மாத்திரமல்ல, சில பிரதேசங்களுக்கு எமது சேவைகள் சம்பந்தமான தெளிவுபடுத்தல்கள் தகவல்கள் கிடைக்காமல் இருப்பதும் ஒரு சவால். அந்த வகையில் நான் இந்த மக்கள் சேவையை ரொம்ப பாராட்டுகிறேன். என்றால் இதனூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இந்த அரச நிறுவனத்தினூடாக வழங்கப்படுகின்ற சேவைகள் மிக பிரதானமாக தெரிய வருகின்றன. ஆகவே இந்த மக்கள் வெளிப்பூட்டல் அல்லது சோஷியல் மொபிலைசேஷன் அல்லது கம்யூனிட்டி மொபிலைசேஷன் என்ற வகையில் எல்லா சமூகத்துக்கும் இந்த சேவை சென்றடைவதற்கு ஒரு பிரதானமான ஒரு நிகழ்ச்சியாக அமைகின்றது. இதனூடாக மக்கள் பயன்பெறுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். அதுவும் பிரதானமான சவாலை எதிர்கொள்ளுகின்ற ஒரு யுக்தியாகத்தான் நான் கருதுகின்றேன். மற்றும் எங்களுக்கு இருக்கின்ற சவால், எங்களுக்கு தகுந்த பயிற்றுனர்கள் அல்லது போதனாசிரியர்கள் இந்த தேர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட விடயம் என்ற காரணத்தினால் இதனை பயிற்றுவிப்பதற்கு மிகவும் ஸ்கில்லான லெக்சரர்ஸ், இன்ஸ்ட்ரக்டர்ஸ், போதனாசிரியர்கள், பயிற்றுனர், ட்ரெயினர்ஸ் தேவை. அந்த ட்ரெயினர்ஸ்களை இந்த தொழில்துறைகளிலிருந்து பிடுங்கி நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதும் எங்களது அரச கட்டமைப்புக்குட்பட்ட அந்த சம்பள ஊதிய முறையின் கீழ் ஒரு சவாலான விடயம்தான். என்றால் அவர்களுக்கு வெளி வேலைகளுக்கு செல்வார்களாயின் அவர்களுக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் வரையில் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஒரு மாதம் ஒன்றுக்கு குறைந்தது. ஆனால் நாங்கள் அவர்களை தக்க வைத்து உங்களுக்கு பயிற்றுவிப்பதற்காக அவர்களை வைத்துக் கொள்ளும் போது எங்களது அரச கட்டமைப்புக்குட்பட்ட அந்த சம்பள முறைமைக்கு அமைய அது அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த சம்பளத்தை வழங்குவது ஒரு சவால் ஆன காரணத்தினால் அதுவும் ஒரு தகுந்த தேர்ச்சி உள்ள நல்ல அதாவது துறையுடன் சம்பந்தப்பட்ட போதிய தேர்ச்சி உள்ள போதனாசிரியர்களை, பயிற்றுனர்களை தக்க வைத்துக் கொள்வது இன்னும் ஒரு சவால். மற்றும் பிரதானமான ஒரு சவாலாக அந்த தமிழ் மொழி மூல ரீதியான கற்கை நெறிகள் வியாபித்து இருப்பது ஒப்பீட்டளவில் குறைவாகத்தான் இருக்கின்றது. நான் குறிப்பாக சொல்ல போனால் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மற்றும் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை உட்பட வடகிழக்கு மாவட்டங்கள் அனைத்திலும் தமிழ் மூலமான பயிற்சினர்கள் காணப்பட்டாலும் எல்லா தொழில்துறைகளையும் உள்ளடக்கியதான பயிற்சினர்கள் இல்லை என்பது ஒரு பிரதானமான ஒரு குறைபாடு. அதை நான் எதிர்கால சவாலாகவே கருதுகின்றேன். ஏனென்றால் நாங்கள் மாகாண ரீதியில் தமிழ் மொழி மூலமான பயிற்சினர்களை மேலும் வியாபிக்க வேண்டும், பல்வேறு துறைகளிலும் பயிற்சினர்களை வழங்க வேண்டும் என்ற ஆதங்கத்துடன் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஏனைய பிரதேசங்களை பொறுத்தளவில் அநேகமான பயிற்சினர்கள், பயிற்சி நிலையங்கள், பயிற்சி முறைமைகள் இருக்கின்றது. அது ஒரு பிரதான சவாலாக இருக்கின்றது. மற்றது காலத்திற்கு ஏற்ப அந்த நவீனமயப்படுத்தப்பட்ட சில வசதிகள், உபகரண வசதிகள், பயிற்சியுடன் தொடர்புடைய உபகரண வசதிகள் இல்லாமல் இருப்பதும் ஒரு சவாலாக இருக்கிறேன். அதை நாங்கள் எதிர்காலத்தில் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து, உதாரணமாக ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து சர்வதேச ரீதியில் பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் ஊடாக சில பயிற்சி மேம்பாட்டு நடவடிக்கைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் பௌதிக வளங்கள் உட்பட, பயிற்சி உபகரணங்கள் உட்பட ஏனைய வெளிநாட்டு பயிற்சிகளின் ஊடாக இந்த பயிற்சி உரிய சவால்களை எதிர்கொள்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த சவால்கள் தான் இருந்தாலும் நாங்கள் அந்த சவால்களின் மத்தியில் பிரயாணம் செய்து எமது நாட்டின் இளவயதினரை ஒரு தேர்ச்சியுள்ள வேலைப்படை அணியாக மாற்றுவதற்கு அதிக பிரயத்தனங்களை நாங்கள் தற்போதுள்ள தலைவர் தமித்த விக்ரமசிங்க அவர்களின் வழிகாட்டலின் கீழ் மேற்கொண்டு வருகின்றோம். சிறப்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள். சவால்கள் என்பவை அனைத்து துறைகளுக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடியவை தான். ஆனால் அந்த சவால்களுக்கு முகம் கொண்டே எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்காக வழங்கக்கூடிய பயிற்சியினர்கள், கற்கினர்கள், சொல்லப்போனால் அவர்களை ஆளாக்குகின்ற ஒரு பணி என்பது மிகவும் அர்ப்பணிப்பானது. அது மாத்திரமல்லாமல் என்ன செய்வது, என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன என்பதை தெரியாமல் அல்லது மரபு ரீதியான பாடசாலை கற்கை முறைகளில் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களால் சரியாக முகம் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கின்ற போது அவர்களுக்குரிய எதிர்காலம் என்பதை ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வர கூடிய நடவடிக்கையாகத்தான் இந்த இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபையின் பயிற்சி நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவருடைய இளவயது என்பது அடிப்படை கல்வியோடு சேர்ந்ததாக எதிர்காலத்தில் இந்த தொழில் பயிற்சி கல்விகளையும் மெருகூட்டுகின்ற போது அவர்களால் ஒரு சிறந்த தொழிலாளியாக அல்லது சிறந்த தொழில் வழங்குனராக, எம்ப்ளாயி ஓ எம்ப்ளாயர், ஏதோ ஒன்றாக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இந்த சமூகத்தில். ஆக மொத்தத்தில் எங்களோடு இன்றைய தினம் மக்கள் சேவைக்காக இணைந்திருந்தார் திரு ஏ ஜாஃபீர் அவர்கள். இவர் பிரதிப்பணிப்பாளராக இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை அம்பாறை மாவட்டத்தில் சேவையாற்றிக் கொண்டே இருக்கின்றார். எங்களோடு இணைந்து கொண்டு
தொழில் பயிற்சி அதிகார சபையினால் வழங்கப்படக்கூடிய சேவைகள், அது மாத்திரமல்லாமல் இந்த சேவைகள் யார் யாருக்குரியவை, எவ்வாறான நன்மைகள் இந்த சேவைகளினூடாக கிடைக்கப்பெறுகின்றன, இதனுடைய முக்கியத்துவம், அவசியம், எதிர்காலத்தில் இதனுடைய தேவைப்பாடு எவ்வளவு தூரம் இருக்கப் போகின்றது என்ற பல விடயங்களையும் நடைமுறையான உண்மைகளோடு எங்களுக்கு விவரித்திருந்தார். ஆகவே எங்களோடு இணைந்து கொண்ட திரு ஜாஃபிர் அவர்களுக்கு நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். மிக்க நன்றி திரு ஜாஃபிர் அவர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபைக்கும் ஒரு சந்தர்ப்பம் அளித்து அதனூடாக வழங்கப்படுகின்ற சேவைகள் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக பயன்மிக்க வகையில் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் வசந்தம் தொலைக்காட்சி பிரிவுக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் பணியாளர்களுக்கும் எமது இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபையின் சார்பாக நானும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. ஆக மொத்தத்தில் நாங்கள் ஒரு வளம் பெற்ற நாடாக இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்பும் அவசியமாக இருக்கின்றது. என்னுடைய வேலையிலும் சிறப்பு தேர்ச்சி என்பது தேவைதான். நாங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டிய அத்தனை பேருடைய தொழிலிலும் ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் சிறப்பு தேர்ச்சி என்பதை நிரூபித்து காட்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதுவும் எதிர்காலம் என்பது ஒரு போட்டிச் சந்தைக்கான வாய்ப்பை அதிகமாக கொண்டிருக்கின்றது. அந்த போட்டிச் சந்தையில் திரைமறைவில் நடக்கக்கூடிய அந்த தொழில் போட்டியில் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டுமானால் இவ்வாறான தொழிற்பயிற்சிகள் என்பதை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறான சிறப்பு தேர்ச்சிகளை எங்களுக்குள் நாங்கள் வளர்க்க வேண்டிய தேவையுள்ளது. அந்த அடிப்படையில் தான் அது பற்றியதான ஒரு விழிப்புணர்வையும் தகவல்களை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியுமாக இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான தேடல் என்று வெறுமனே சொல்லிக் கொள்ளாமல் ஒரு தமிழ் தேசிய தொலைக்காட்சி என்ற அந்த பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு வாரமும் மக்களுக்கு தேவையான பல விழிப்புணர்வான கருத்துக்களை நாங்கள் கொண்டு சேர்த்த வண்ணம் இருக்கின்றோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இதே போன்று மற்றும் ஒரு மக்கள் சேவையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், உதவி பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தொலைக்காட்சி அலைவரிசையோடு. நன்றி, வணக்கம்.